ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி க்ளீனிங் ப்ளஸ் பெட்ரூம் மேக் ஓவர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு வாரமாக நான் வீட்டில் இல்லை. வீடெலாம் வந்துட்டு ரொம்ப மெஸ்ஸியாக இருந்துச்சு. ஸோ ஃபுல் பெட்ரூம் டீப் க்ளீன் வீடியோ தான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எந்த பொருளுமே எக்ஸ்ட்ராவாக வாங்க போகிறதில்ல. ஆல்ரெடி இருக்கிறத வந்துட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி மட்டும் வைக்க போகிறேன். ஃபர்ஸ்ட்டு ரூமில் இருக்க எல்லா திங்ஸும் வெளியில் எடுத்துக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் துணிங்க இருக்குது, அது எல்லாத்தையும் எடுத்து மிஷினில் போட்டு விட்டோம்னா நம்ம ரூம் க்ளீன் பண்ணி வரதுக்குள்ளே துணியும் ரெடி ஆயிரும். இங்கே நம்ம வீட்டுக்கிட்ட பார்த்திங்கன்னா 1:30 பக்கம் தான் வெயிலே வரும். ஏன்னா ஆப்போசிட்டில் வந்துட்டு ஒரு பில்டிங் இருக்குது, அதனால் வெயில் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வரும். அதனால் நான் எப்பொழுதுமே வந்துட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே துணி போட்டு விட்ருவேன். ஸோ தட் நம்ம ஒர்க் முடிக்கிறதுக்குள்ளே வெயில் வந்துடும், நம்ம காய போட்டுக்கலாம். இப்போ வந்து ஆல்ரெடி கொஞ்சம் டெக்கரேட்டிவ் திங்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது, அது எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணுறதுக்காக போட போகிறேன். மோஸ்ட்டாக எனக்கு ரொம்ப பிளான்ட்ஸ் பிடிக்கும், ஆனால் அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இப்போ அது க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு பக்கெட்டில் கொஞ்சமாக கம்ஃபர்ட் மட்டும் போட்டுக்கிறேன். ஏன்னா அந்த பிளான்ட்ஸ் மேலெலாம் கொஞ்சம் டஸ்ட்டு தான் இருக்கும். தண்ணியில் வந்து லைட்டாக அலசி விட்டாலே அந்த டஸ்ட்டெல்லாம் போயிடும். கொஞ்சம் வாசனையாக இருக்கிறதுக்காக நம்ம கம்ஃபர்ட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். நான் வச்சுருக்க எல்லா ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸுமே வந்துட்டு நான் மீஷோலேருந்து தான் வாங்கினேன். ஒவ்வொரு ப்ராடக்ட் வந்து நல்லாயிருக்கு, ஒவ்வொரு ப்ராடக்ட் வந்து அவ்வளோவும் நல்லா இல்லை. நான் வாங்கின ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கு ஹோல்டர் வாங்கினது தான் வந்துட்டு ரொம்ப குவாலிட்டி இல்லாமல் இருந்துச்சு. ஆக்சுவலி நான் வேறு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன், எனக்கு வேறு வந்துருச்சு. பட் இருந்தாலும் ஒரே ப்ரைஸ் தான், ஆனால் குவாலிட்டி வந்து இது பெட்டராகவே இருந்துச்சு. ஸோ அஃபோர்டபுளாகவும் இருந்ததுனால நான் அதுவே வச்சுக்கிட்டேன். அண்ட் ரீசெண்டாக வந்துட்டு நான் நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். லக்கிலே எனக்கு ரொம்ப சீப் ரேட்டில் ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டே எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் காயிட்டும், அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம ரூம் வந்துட்டு ஒட்டரை அடிச்சிடலாம். இந்த ரூமை வந்து ஒட்டரை அடிக்கிறது தான் வந்துட்டு ரொம்ப பெரிய வேலையே. இன்னும் ஒட்டரை அடிக்கிறது வந்து குட்டி வேலை தான், ஆனால் அது கீழே வந்துட்டு ஃபுல்லாக டஸ்ட் ஆயிரும். நம்ம ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒட்டரை அடிக்கணும். அந்த மாதிரி நிறைய வேலைங்க இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த ஒட்டரையில் குட்டி குட்டி பூச்சிங்கெல்லாம் இருக்கும்ல, அதுவும் வந்துட்டு இந்த பெட்டு மேலெல்லாம் விழுந்துடும். ஸோ அதனாலேயே வந்துட்டு கீழெல்லாம் நீட்டாக கவர் பண்ணியிருக்கணும். இல்லைனா எந்த திங்ஸுமே இல்லாமல் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு தான் ஒட்டரை அடிக்கிறதா இருக்கணும். அண்ட் நம்ம வந்து ஃபுல்லாக டஸ்ட் பண்ணி விட்ட உடனே வந்துட்டு நம்ம ரூம் வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும். இந்த சிலந்தி வலைங்கள்லாம் வந்துட்டு நம்ம கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது, ஆனால் ஒட்டரை அடித்ததுக்கப்புறம் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த செவர் ஃபுல்லாக அப்படியே பிரைட்டாக இருக்கும். ஸோ இப்போ அடுத்ததாக வந்துட்டு இந்த பெட்டு, தலைகாணி இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வெயிலில் காய போட்டுட்டேன். ஏன்னா நான் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணுற டைமில் இது வின்டரும் இல்லாமல் சம்மரும் இல்லாமல் அப்படியே நடுவில் இருந்துச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண அந்த வின்டர் பிளாங்கெட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் நல்லா காய போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம வாஷிங் கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். ப்ளஸ்ஸு நம்ம பில்லோங்களும் எடுத்து நல்லா வெயிலில் காய போட்டோம்னா நம்ம தூங்குறதுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பெட் கவரெல்லாம் மாற்றினதுக்கப்புறம் அந்த பெட்டுக்கு மேலே இருக்க ஏரியா வந்துட்டு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலான்ட்டு இருக்கேன். நான் சென்டரில் வந்து ஒரு டெக்கார் பீஸ் வச்சுருக்கேன்ல, அது வந்துட்டு இங்கே பஞ்சாரா மார்க்கெட்டில் வாங்கினேன். 200 ருபீஸ் தான். ஆன்லைனில் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஸோ இந்த விண்டோ சைடு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மேலே வந்துட்டு ஏசிக்காக கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு வந்து அதில் ஏசி ஃபிட் ஆகலை அப்படின்றதுனால அதுக்கு மேலே வச்சுட்டோம். இப்போ அந்த மிரர் கிட்ட வந்துட்டு ஏதாவது வைக்கணும் இல்லையா, அதனால் இப்போ ஆல்ரெடி நான் ஒரு புக் படிச்சுட்ருப்பேன். ஸோ இந்த புக்குக்கு அடுத்தது என்னென்ன புக் படிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேனோ அது எல்லாத்தையும் ஷெல்ஃப்லேருந்து எடுத்து இங்கே வச்சுருவேன். ஸோ தட் நமக்கு அதை பார்க்கும் போதெல்லாம் வந்துட்டு ஓகே அடுத்தது அந்த புக் படிக்கணும் அப்படின்றது தோணும் இல்லையா, அதனால். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு ஒரு குட்டி ஸ்பேஸ் இருந்துச்சு. அதில் எங்களோட கப்பிள் ஃபோட்டோ, அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு குட்டி ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வந்து ஹேங் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் வைக்கிறோம், அந்த பொருள் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக தெரியணும் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் இல்லைனா நார்மல் பிளான்ட் வந்து வைங்க. இந்த மாதிரி வச்சாலே ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வீடெல்லாம் கூட்டி ஃபுல்லாக மாப் பண்ணி விட்டுட்டேன். யூஸ்வலி க்ளீனிங்க்கு ஆன்ட்டி வருவாங்க, ஆனால் அவங்க வர்றதுக்குள்ளே வந்துட்டு ரொம்ப லேட் ஆயிரும். அதனால நானே இன்றைக்கி வந்துட்டு கூட்டி க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ எங்கள் பெட்டுக்கு 2 சைடும் வந்துட்டு நான் 2 சைட் டேபிள்ஸ் வச்சுருக்கேன். அந்த 2 சைட் டேபிள்ஸ்லையும் வந்துட்டு கொஞ்சம் டெக்கரேட்டிவ் பீஸ் வந்து நான் வைப்பேன். என் சைடு வந்துட்டு கொஞ்சம் லைட் வர மாதிரி அந்த மாதிரி ஒரு செட்டப். என் ஹஸ்பண்ட் படுக்கிற சைடில் வந்துட்டு அவர் வந்து கொஞ்சம் படிப்ஸ், அதனால் அவருக்கு தேவையான புக்ஸு, அதுக்கப்புறம் அந்த வெந்தயம், கருஞ்சீரகம், ஓமம் இது எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணி படுக்கிறதுக்கு பக்கத்துலேயே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் சொன்னாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு நான் ஒரு பாட்டிலில் ப்ரிப்பேர் பண்ணி அங்கே வச்சுட்டேன். நைட்டு வந்துட்டு தூங்க போகும்போது குடிச்சிட்டு தூங்குறதுக்காக. இப்போ பெட்டுக்கு வந்து ஆப்போசிட் கார்னரில் வந்துட்டு சும்மா ஒரு சேர் அண்ட் டேபிள் போட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அவ்வளோதான், நம்ம க்ளீனிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த கேண்டில் அண்ட் நைட் லேம்ப் ரெண்டையும் வந்துட்டு ஆன் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த சென்டட் கேண்டில்ஸ் வந்துட்டு நான் ரீசெண்டாக தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு.
அது வந்து ரொம்ப காமிங்காக இருக்கும். அந்த கேண்டில் வந்து அப்படி பற்ற வச்சுட்டாலே அந்த அந்த லைட்டே வந்துட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து சிம்பிளாக ஒரு 2, 3 ஆர்ட்டிஃபிஷியல் பிளான்ட்ஸு ப்ளஸ் கொஞ்சம் லைட்ஸ் மட்டும் வச்சு நம்மளோட பெட்ரூம் வந்துட்டு வேறு லெவலில் மாற்றிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.